ஸோ இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாகவே நம்ம குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படிலாம் வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. எப்படிலாம் வந்து இந்தியாவோட அந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணாங்க. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? எதாவது ஐடியா இருக்கா? கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னங்கிறது ஐடியா இருக்கா? இருக்கீங்களா? சார் இருப்பாங்க சார். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அரசியலமைப்பு எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. 1600களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வர்த்தகம் பண்ணுறதுக்காக, சரிங்களா, இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்காக போடா டே ஆப்பி, சரிங்களா, போடா டே ஆப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல்ல வர்த்தகம் செய்கிறதுக்காக வருவாங்க. 1600களில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்க வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை பார்த்து பிற்காலங்களில் அவங்க வந்து இந்தியாவே ஆட்சி பண்ணுற அந்த ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நிலையான ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற அந்த ஒரு ஸ்கிரேரியெல்லாம் நடக்கும் ஆரம்ப காலங்களில், சரிங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி வரும். 1600களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகள் வரும். ஸோ எலிசபெத் ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வழங்கின அந்த பிரத்யேக சாசனத்திற்கு உரிமை அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் ஆட்சி செய்கிறதுக்கு, அதாவது இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு முதல்ல வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திவானி உரிமைன்னு ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பிராந்திய சக்தி தான் இது. அதாவது என்ன அப்படின்னா அந்த திவானி உரிமைங்கிறது 1765 பார்த்திங்க அப்படின்னா பீகார், வங்காளம், ஒரிசா இதில் வந்து திவானி அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் மற்றும் சிவில் நீதிமன்ற உரிமைகளை வந்து இந்த கம்பெனி முதல்ல பெற்றிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிராந்திய சக்தியாக உருவெடுத்திருக்கோம். ஸோ அப்புறம் பிரிட்டிஷ் கிரீடத்தோட நேரடி ஆட்சிங்கிறது 1857 பார்த்திங்கன்னா ஒரு பெரும்புரட்சி நடக்கும், சரிங்களா. அந்த பெரும்புரட்சிக்கு கீழே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகாசாசனம் வந்து அமல்படுத்தப்படும். அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை நேரடியாக வந்து இங்கே இந்தியாவில் ஆளுகை பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் 1947 பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றிருக்கோம், சரிங்களா. ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பரிணாம வளர்ச்சிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வங்காளத்தோட கவர்னர் பதவி வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றம் பண்ணிடுவாங்க இந்த 1773. 74 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை தலைமை நீதியாக வச்சுக்கிட்டு 3 நீதிபதிகள், சரிங்களா, ஒரு 1+3 அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு தலைமை நீதிமன்றம் இல்லை உச்சநீதிமன்றம் வந்து ஏற்படுத்தப்படும், சரிங்களா. எங்கே அப்படின்னா கல்கத்தாவில், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காள கவர்னர் ஜெனரல் தான் வந்து சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்களாகவும் இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிர்வாகக்குழு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒழுங்குமுறை சட்டம்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வங்காள கவர்னர் பதவிங்கிறது கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்யப்பட்டது. இதில் வந்து 74 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிபதி 1+3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைமை நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரீட்சையில் கேட்பான்னா ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், சரிங்களா. ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1773. பிரிட்டிந்திய சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1784, சரிங்களா. இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்பாங்க. பிரிட்டிந்திய சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1784. பிரிட்டிந்திய சட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் 1813 இருக்கும். இந்த பட்டய சட்டம் 1813ங்கிறது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்ச ரூபா நிதி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி வந்து அதை வந்து அவன் செலவு பண்ண மாட்டான், சரிங்களா. அதை வந்து செலவு பண்ணாமல் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருப்பான், திருப்பி கொடுத்துருவான், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் 1833. இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும், சரிங்களா. வரையறுக்கப்பட்டிருக்கோம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரல் பதவியை வந்து இந்திய கவர்னர் ஜெனரல்னு சொல்லி மாற்றிடுவாங்க. வங்காள கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவியை
இந்திய கவர்னர் ஜெனரல் மாற்றிடுவாங்க. கவர்னர் ஜெனரலில் வந்து அவங்களோட கவுன்சிலில் 4வது ஒரு சட்ட உறுப்பினர் நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, பொது அச்சு பணிகள் எல்லாமே இந்தியாவிலேயே வந்து நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த 1833க்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த அரசு பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் போய் நம்ம பரிசு எழுதணும். சரிங்களா? இங்கிலாந்தில் போய் பரிசு எழுதணும். அந்த முறையை மாற்றம் செஞ்சு இந்த பட்டய சட்டம் 1833 இந்தியாவிலேயே வந்து மையமாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1833 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டங்கிறது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஏற்படுத்துவாங்க. ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் ஆட்சி புரியறதுக்காக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆட்சி புரியறதுக்காக அங்கே ஆங்கிலேய பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கும். சரிங்களா? ஒரு சட்டமாக அதை ஏற்றி கொடுக்கும் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும். அதுதான் சொல்கிறானுங்க. அதுதான் 13, 33, 53 சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து இதுதான் கடைசி பட்டம் சொல்கிறாங்க. வங்காளத்துக்குன்னு சொல்லிட்டு தனி கவர்னர் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்ற விரும்பு வரைக்கும் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நீடிக்கப்பட்டது. சரிங்களா? இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சட்டமன்றத்தில் முதல் முறையாக ஒரு உள்ளூர் பிரதிநிதித்துவம் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த 1853 சட்டத்தில் பட்ட சட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு சட்டம் உருவாக்கப்படும். பெரும்புரட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெரும்புரட்சி 1857 பெரும்புரட்சி நடைபெறும். இந்த பெரும்புரட்சியின் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய அரசு சட்டம் 1858 உருவாக்கப்படும். அதாவது வந்து இந்தியாவில் ஆட்சி மாற்றம் செய்யப்படும். என்ன அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி புரியுறாங்க இல்லையா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி புரியாமல் டேரெக்டாக வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டே சரிங்களா டேரெக்டாக வந்து என்ன பண்ணுன்னா இங்கிலாந்து பாராளுமன்றமே டேரெக்டாக வந்து ஆட்சி புரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விக்டோரியா மகாராணி வந்து முதல் முறையாக வந்து அரசியாக அறிவிக்கப்பட்டதுனால இது மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? 1858 இந்தியா வந்து நேரடியாக வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்னால ஆட்சி செய்யப்பட்டது. ஸோ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பிட் இந்திய சட்டம் ரத்து செய்யப்படும். அதாவது இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லுவாங்க. அந்த குழு வந்து ரத்து செய்யப்படும். சரிங்களா? ஸோ இந்த இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ்ராயின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்கும். அந்த இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவிக்கு பதிலாக வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை வந்து நியமனம் பண்ணுவாங்க. அதாவது இந்த கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவியை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைஸ்ராய்னு மாற்றம் பண்ணிடுவாங்க. இதை வந்து லார்ட் கேனிங் பிரபு தான் முதல் வைஸ்ராய். சரிங்களா? ஸோ இது இப்படியே இருக்கும். அப்புறம் 58க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில்கள் சட்டம் வந்துடும். இது வரைக்கும் பட்டய சட்டம்னு பார்த்தோம். இப்போ கவுன்சில் சட்டம் கொண்டு வந்துருவாங்க. இந்திய கவுன்சில் சட்டம்னா டேரெக்டாக வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டாக ஏற்றுறது. சரிங்களா? ஸோ இது 61 ஏற்றிருப்பாங்க. அப்புறம் 92 ஏற்றிருப்பாங்க. அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1919 ஏற்றிருப்பாங்க. இந்த 1919 சட்டத்தின்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து இது நடக்கும் அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். அப்போ அதில் தான் நீதி கட்சி வரும். சரிங்களா? ஸோ அதில் தான் என்ன வரும் அப்படின்னா நீதி கட்சி வரும். அதுதான் நீதி கட்சி வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1919 சட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துவாங்க. இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. அப்போ 1909 என்ன பண்ணாங்க, 1919 என்ன பண்ணாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 1909 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேரடி தேர்தல் முறையை கொண்டு வராங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நேரடி தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் பம்பாய் கவர்னர்கள் வந்து நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 3லேருந்து 4 உயர்த்துறாங்க. ஸோ இந்த 19 சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வராங்க. சரிங்களா? நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய பட்டியல் மாகாண பட்டியல்னு 2ஆக பிரிக்கிறாங்க. நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய பட்டியல் மாகாண பட்டியல் 2ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்தியாவோட பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினது இந்த 1910 சட்டம் தான். இதெல்லாம் பரிசீலிக்க கேட்பான். மத்திய சட்டமன்றங்கிறது ஒரு அவையிலேருந்து 2 அவை சட்டமன்றமாக மாற்றப்படும். சரிங்களா? மாகாணங்களில் ஒரு அவை சட்டமன்றமாக வந்து கூட்ட மேலவை வந்து நிறுவப்படும். ஸோ இந்த இந்திய அரசு சட்டம் ரொம்ப முக்கியம். இந்த 1919 சட்டம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மாண்டேக சைன்ஸ் கோட் சட்டம்னு சொல்லுவாங்க. அதை மிண்டோ மார்லி சட்டத்திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசு சட்டம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா 1935 சட்டம். இந்த 35 அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1947 நம்ம சுதந்திர சட்டம் உருவாக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து அதனுடைய நிறைய தாக்கம் இதில் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு மாகாண அரசு இருக்கு இல்லையா, அந்த 2 அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்னு ஒன்று உருவாக்குவாங்க. கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குவாங்க. சரிங்களா?
இதை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, கூட்டாட்சி அரசாங்கம்னு கொண்டு விட்டாங்கன்னா அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் வர அந்த துறைகள். ஒரு உதாரணத்துக்கு என்னென்ன சொல்லலாம், இராணுவம் சொல்லலாம் சரிங்களா, இராணுவம் சொல்லலாம், பாதுகாப்பு சொல்லலாம், பாதுகாப்பு சொல்கிறாங்க இல்லையா, கடல் மத்திய பாதுகாப்பு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்லலாம், போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி நேரடியாக வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் அந்த அந்த பொருளில் வந்து சட்டம் இயற்றுறது சரிங்களா, மத்திய பட்டியல் சொல்கிறான். மாகாண பட்டியலில் மாநில பட்டியல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து காவல்துறை சரிங்களா, காவல்துறை சொல்கிறாங்க இல்லையா, காவல்துறை வந்து மாகாண பட்டியலில் வருது சரிங்களா, சிறைத்துறை, காவல்துறைலாம் மாகாண பட்டியலில் வருது. பொதுப்பட்டியல்னு பார்க்கும்போது கல்வி, மருத்துவம் ரெண்டும் பொதுப்பட்டியலில் இருக்கும் சரிங்களா. நிறைய பொருட்கள் இருக்கும், அதில் கல்வி, மருத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். இது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும். இதில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் மூன்றாக பிரிக்கப்பட்டது வந்து இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 37 பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பாய், கல்கத்தா, அப்புறமேட்டுக்கு வந்து இந்த மாகாணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய மாகாணம், அது உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க, அசாம், பீகார், 6 மாகாணங்களில் 2வது சட்டமன்றம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. சட்ட மேலவை, சட்டப்பேரவைன்னு சொல்லிட்டு உருவாக்கிடுவாங்க சரிங்களா. வாப்போ சிவராமன் ஒருத்தர் இருப்பார். அப்போ தான் வந்து சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட மேலவையை வந்து கலப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 35 சட்டப்படி 1/4/35 சரிங்களா ஆர்பிஐ உருவாக்கியிருப்பாங்க, இந்தியாவோட மைய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டு, அது டெல்லியில் வந்து இந்த உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதை அப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொஸ்டின், இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்பிஐ எப்போது வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம், அது கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போது வந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர சட்டம். இந்த 35 சட்டத்துக்கு அப்புறம் இந்திய சுதந்திர சட்டம். இந்திய சுதந்திர சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1947 வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் முதல்ல முடிவுக்கு வரும். அது இங்கிலீஷ் கவர்மெண்ட்டோட ஆட்சி அதிகாரம் வந்து முதல்ல முடிவுக்கு வரும். அப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்துக்கள்லாம் வந்து இந்தியாவும், பாகிஸ்தானுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தானும் சொல்லி 2 நாடாக பிரிச்சிடறான் சரிங்களா, 2 நாடாக பிரிச்சிடறான். ஸோ அதை சொல்லியிருக்கான். அதாவது தொகுப்பு தளவாட அரசியலமைப்பு உருவாக்குறது காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த நிர்ணய சபை தான் வந்து என்ன சொல்கிறான்னா மத்திய சட்டமன்றமா அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த அரசியல் சாசனம் எழுதுறதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபை தான் வந்து என்ன சொல்கிறான்னா மத்திய சட்டமன்றமாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சரிங்களா. இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 தனி டொமினியன்களில் வந்து உருவாக்குறதுக்கு காரணமும் இந்த சட்டம் தான் சரிங்களா. இதை தான் சொல்லியிருப்பாங்க 1947 சட்டம் இது வரைக்கும் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1947 சட்டத்துக்கு அப்புறம் சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, 47 இவங்க சொல்லிட்டான் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் மத்திய சட்டமன்றமாகவும் செயல்படுன்னு. இந்த நிர்ணய சபை இருக்கு இல்லையா, இந்த நிர்ணய சபை வந்து மொத்தம் 15 குழுக்களாக இருக்கும் சரிங்களா. மொத்தம் 15 குழுக்கள் இருக்கும். இந்த 15 குழுக்களில் 1947 சரிங்களா இந்த வருடத்தில் அதை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வருடத்தில் உருவாக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து 1949 நவம்பர் 26 இந்த தேதியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பை பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் வச்சுருவாங்க, ஏற்றுக்குவாங்க சரிங்களா. அதை வந்து எப்போ அமல்படுத்துவாங்கன்னா 1950 ஜனவரி 25 தான் வந்து அமல்படுத்துவாங்க சரிங்களா. இதுக்கிடையில் நிறைய கூட்டம் நடக்கும். அதுக்கு வந்து டிசம்பர் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்படுவாங்க. அப்புறம் டிசம்பர் 11 பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு நியமனம் பண்ணப்படுவாங்க. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பான் சரிங்களா. தற்காலிக தலைவர்னா சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர்னா ராஜேந்திர பிரசாத் சரிங்களா, ராஜேந்திர பிரசாத் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தடுத்து வந்து டிராஃப்டிங் கமிட்டி கிட்ட அம்பேத்கரை கொண்டு வருவாங்க சரிங்களா. அம்பேத்கர் வந்து அந்த வரைவு குழு இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு தேவையான இதை செய்வார் சரிங்களா. இவங்க வந்து 60 நாடுகளுக்கு போவாங்க, 64 லட்ச ரூபா செலவாகும் சரிங்களா, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வரைக்கும் சரிங்களா. இது எல்லாத்தையும் வந்து இவங்க கடந்து வந்து நமக்கு வந்து எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பை வந்து நிறுவுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அரசியலமைப்போட பரிணாம வளர்ச்சிங்கிறது. இதுதான் நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வளர்ச்சியில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முதல்ல எடுத்தோம்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம், பெட்டிந்திய சட்டம் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்தின் கீழ் வந்து 1 லட்ச ரூபா அந்த கல்வி வளர்ச்சி நிதிக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். இந்த 1813 சட்டப்படி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் கீழே தான் வரும், இந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டச்சட்டம் 33ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க இல்லையா, அதை மையமாக இங்கே ஆக்கியிருப்பாங்க, இதை கேட்கலாம். அப்புறம் வந்து இந்த 53 பட்டச்சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதுதான் கடைசி பட்டச்சட்டம் சரிங்களா, அவங்களத்துக்கு வந்து கவர்னர் நியமனம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 58 மேக்னா கார்ட்டா, இந்தியாவின் மேக்னா கார்ட்டாவை எதை சொல்கிறோம் அப்படின்னா 1858 ஏற்பட்ட விக்டோரியா மகாராணியோட அந்த பேரறிக்கை தான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதை சொல்லலாம், அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. அந்த 35 47லாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அது ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் போட்ட சிறப்பங்கள் சரிங்களா, சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்குது, இது 2வது யூனிட் சரிங்களா. பாதி பேர் ஓடிடுறாங்க, அதுதான் அப்போக்கப்போ பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, அடுத்து பாருங்கள் இந்த இந்திய அரசியலமைப்போட சிறப்பம்சங்கள் என்ன. ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளில் நான் முதலே சொன்னேன், அம்பேத்கர் அவர்கள் வந்து அவங்களுடைய சிறப்பு குழுவில் வந்து 60 நாடுகளுக்கு வந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 60 நாடுகளுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க எழுதுனாங்க, கைப்பட எழுதுனாங்க சரிங்களா. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பார்ப்போம், இப்போ என்னென்னு பார்ப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கைப்பட மிக நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதியான மற்றும் நெகிழ்வான கலவை, அப்புறம் ஒருங்கிணைந்த முன்னுரிமையுடன் இருக்கக்கூடிய மண்டல அமைப்பு இது, அப்புறம் பாராளுமன்ற இறைமை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கம், அப்புறம் அடிப்படை உரிமைகள் இருக்குது, அப்புறம் வந்து டிஎஸ்டிபி இருக்குது சரிங்களா. டிஎஸ்டிபி இருக்குது, அதாவது அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இருக்குது, அப்புறம் அடிப்படை கடமைகள் இருக்குது, மதச்சார்பற்ற அரசு இருக்குது, உலகளாவிய வாக்குரிமை, சுயாதீன நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட சிறப்பு அம்சங்கள் சரிங்களா, கான்ஸ்டியூஷனோட சிறப்பு அம்சங்கள். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக 4 காரணிகள் தான். என்னென்ன அப்படின்னா முதல்ல புவியியல் காரணி, வரலாற்று காரணி, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கான ஒற்றை அரசியலமைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சபையில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோட ஆதிக்கம். இந்த 4 ஃபேக்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கைப்படையே எழுதியிருப்பான் சரிங்களா. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்பு மாதிரி சரிங்களா எந்த அரசியலமைப்பும் எழுதப்படலை சரிங்களா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ன வரைக்குமே வந்து பிரிட்டிஷ் வந்து வெறும் 9 ஆர்டிகல் மட்டும்தான் வச்சுருக்கான், 9 ஆர்டிகல் மட்டும்தான் இன்னுமே வந்து இந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கான். அதே மாதிரி அமெரிக்கா வந்து எழுதப்பட்ட நம்மளை மாதிரி எழுதப்பட்ட ஒரு அமைப்பு, எழுதப்படாத பிரிட்டிஷ் வந்து எழுதப்படாது சரிங்களா, மன்னராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புலேயே உலகிலேயே மிக நீளமான அந்த அரசியலமைப்பு வந்து நம்மளுது தான் சரிங்களா. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து பல்வேறு மூலங்கள்லேருந்து பெறப்பட்டது, இது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து பரீட்சையில் வந்து படிச்சுக்கணும். இந்த டேபிள் காலத்தில் வந்து ஒரு கேள்வி வரும் சரிங்களா, ஒரு கேள்வி வரும். இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, சமரசம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள். இதில் இருந்து ஒரு கேள்வி வரும் சரிங்களா. இந்திய அரசு சட்டத்திலேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க, பிரிட்டிஷ் அரசியலமைப்புலேருந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. நாடாளுமன்ற அரசாங்கம், சட்டத்தோட ஆட்சி, சட்டமன்ற நடைமுறை, ஒற்றை குடியுரிமை, அமைச்சரவை முறை, தனித்துவ பேராளிகள், இது எல்லாம் இதை வந்து எடுத்திருப்பாங்க. இரு அவை முறை. அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து அடிப்படை உரிமைகள், இது கேள்வி கேட்பான். அடிப்படை உரிமைகள் எந்த அரசியலமைப்புலேருந்து ஏற்படுத்தப்பட்டது, கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பான் சரிங்களா. நீதித்துறையோட சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தோட பதவி நீக்கம், இது பரீட்சையில் கேட்டிருக்காங்க. இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஏற்படுத்தினாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. கனடாவிலேருந்து வலுவான மத்திய அரசோட இந்திய அரசாங்கம் எல்லாமே, மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டோட ஆலோசனை அதிகார வரம்பு எல்லாமே எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா கனடாவிலேருந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. அப்புறம் ஐரிஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டிபி கொண்டு வந்துருக்குறாங்க. மாநிலங்களோட அவைக்கு வந்து நியமனம் பண்ணுற மெத்தடாலஜி, மாநிலங்களவைக்கு வந்து இப்போ உறுப்பினர்களை நியமனம் பண்ணக்கூடிய அந்த முறையை வந்து அந்த ஐரிஷ் அரசியலமைப்பில் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் ஜனாதிபதி தேர்தல் முறை, பல்லோட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே. அப்புறம் ஆஸ்திரேலியா அரசியல் பொறுத்த வரைக்கும் பட்டியல், நான் சொன்னேன் இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் மூலம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இங்கே எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் வர்த்தகம் மற்றும் வணிகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம், நாடாளுமன்றத்தோட கூட்டம், இதுதான் பரீட்சையில் கேட்டான். நாடாளுமன்றத்தோட உங்களுக்கு போனதில் பரீட்சையில் கேட்டான், நாடாளுமன்றத்தோட கூட்டம் எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்டான் சரிங்களா. பாராளுமன்றத்தோட மைய கட்டடத்தில் நடைபெறும்.
நாடாளுமன்றத்தில் புதுசாக திறக்கப்பட்ட அந்த மைய கட்டிடத்தில் வந்து திறக்கப்படும். இதுதான் கேட்டான். இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடம் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா அரசியலமைப்புலேருந்து கொண்டு வந்தாங்க. சோவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், நீதியோட லட்சியம், சமூக பொருளாதார அரசியல் இது எல்லாமே அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பிரெஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பான். பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் லட்சியங்கள் இது எல்லாமே வந்து பிரெஞ்சிலேருந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா திருத்த நடைமுறை. சரிங்களா? இப்போ அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க, சட்ட திருத்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட திருத்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்ட திருத்த முறைங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு வந்து எதிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னா தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க. மாநிலங்களவைக்கு நடைபெறக்கூடிய தேர்தலும் இதில் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜப்பானிய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? வெய்மர் அரசியலமைப்பு வந்து அவசர நிலையும் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் பண்ணுறது நடைமுறை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா ஜெர்மனி அரசியலமைப்புலேருந்து கொண்டு வந்தாங்க. இந்த பக்கத்துலேருந்து கொஸ்டின் உங்களுக்கு பிடிப்பாங்க. சரிங்களா? இந்த பக்கத்துலேருந்து கொஸ்டின் பிடிப்பாங்க. ரொம்ப கவனமாக இந்த பக்கத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். சரிங்களா? அவங்க எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் போட்டேன். வாட்ஸ்அப்பில் இருக்குங்களா எல்லாத்துக்குமே? சரி, அடுத்து இந்த நம்ம வந்து சிறப்பு அம்சங்களில் பார்த்தீங்கன்னா நெகிழ்வானது நெகிழ்வற்றது அப்படின்னா என்ன அப்படின்னா நெகிழ்வானது நெகிழ்வற்றதுன்னா நம்மளுடைய தேவைகளின் அடிப்படையில், சரிங்களா, தேவைகளின் அடிப்படையில் நம்ம அரசியலமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு வந்து திருத்தம் செய்யலாம். சரிங்களா? அரசியலமைப்பை திருத்தம் செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி வந்து மதராஸ் அப்படின்னு இருந்துச்சு. இந்த மதராஸ் அப்படிங்கிற தமிழ்நாட்டோட பேர் மதராஸ் இருந்துச்சு. அதை நம்ம என்னென்னு பண்ணோம், சாதாரண பெருமானில் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணிட்டோம். சரிங்களா? தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற போது, அதாவது சுதந்திரம் அடைந்த போது மதராஸ் மாகாணம் இருந்ததை வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் நம்ம வந்து அப்போ ரூலிங் பார்ட்டி யார் ஆட்சி புரிஞ்சாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து தமிழ்நாடு பேர் மாற்றம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நெகிழ்வானதாகவும் இருக்குது. சரிங்களா? நெகிழ்வற்றதுன்னா அடிப்படை உரிமைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க. அடிப்படை உரிமைகளை வந்து மீறுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட அவங்க சட்டம் ஏற்றினா கூட அந்த சட்டம் வந்து பொருந்தாது. சரிங்களா? அதனால அது நெகிழ்வு அற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒற்றையாட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்க முறை தான். இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒருத்தரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒருத்தரும் ஆட்சி புரியலாம். 2 இருக்குது. சரிங்களா? அதை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற அரசாங்க வடிவங்க இருக்குது. அப்புறம் இந்த ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. சரிங்களா? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறைனா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னிச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அரசியலமைப்போட பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. அவங்கள உச்சநீதிமன்றத்தை தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க. உச்சநீதிமன்றத்தை கடந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய நெறிமுறை கொள்கைகள். இது வந்து பரீட்சையில் கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான் அப்படின்னா இந்த டிஎஸ்டிபிங்கிறது என்ன பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்பான். அரசியலமைப்பில் என்ன பகுதியில் இருக்குன்னா 4வது பகுதியில் இருக்குது. சரிங்களா? 4வது பகுதியில் இருக்குது. இந்திய அரசியலமைப்போட ஒரு 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 புதிய அம்சம். சரிங்களா? இதனுடைய 3 பரந்த மனப்பான்மை என்ன அப்படின்னா சமத்துவம், காந்தியம், சுதந்திர அறிவுசார் கொள்கை. சமத்துவம், காந்தியம், சுதந்திர அறிவுசார் கொள்கை. சரிங்களா? இந்தியாவை வந்து ஒரு நலன்புரி அரசை நிறுவுதல் தான் இதனுடைய நோக்கமே. இந்தியாவில் நலன்புரி அரசை நிறுவுதல் தான் இதனுடைய நோக்கமே. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அந்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் இருக்குது. 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது. ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு. அதை வந்து இப்போ ஒன்று எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 தான் வச்சுருக்கோம். சரிங்களா? அதை கடமையில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ உரிமைகளை தவிர வந்து இந்த தேசிய அவசர நிலையின் போது மட்டும்தான் இடைநிறுத்தம் பண்ணணும். உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 20, 21 நிறுத்த முடியாது. மற்ற எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். சரிங்களா? இதை சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கடமைகளை இந்த சொரன்சிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சொரன்சிங் கமிட்டி மூலியமாக வந்து குடியரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1942 1976 வந்து இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. சொரன்சிங்கில் தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இவங்க பரிந்துரை பண்ணது 10 கடமைகள் பண்ணியிருப்பாங்க. 14வது கடமையாக நம்ம வந்து இன்னொரு கடமையை சேர்த்துருப்போம்.
சரிங்களா. 86 அரசியல் திருத்தப்படி மேலும் ஒன்று சேர்த்துருப்போம். சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட விமர்சனம். இந்த 3 இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 பாக்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிஎஸ்டிபி இது கேட்பாங்க. டிஎஸ்டிபிங்கிறது பகுதி 4ல் இருக்குது. சரிங்களா. அடிப்படை உரிமைகள்ங்கிறது பகுதி 3ல் 6 உரிமைகள் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அவர் எழுதும்போது 7 உரிமை இருந்துச்சு, தற்போது 6 உரிமை இருக்குது. இது கேட்பான் பரீட்சையில். தேசிய நெருக்கடியின் போது இது இடைநிறுத்தம் செய்யலாம். 2020 உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து 4A இருக்குது. இது வந்து 4A இருக்குது. சரிங்களா. 51A சரிங்களா, அதை சொல்லுவாங்க. இது வந்து ஸ்வரன் சிங் குழு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதனுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல 10 கடமைகள் இருக்குது, இப்போ 11 கடமைகள் இருக்குது. சரி, அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து வாங்கினதுனால அந்த பயிர் என்ன சொல்கிறான்னா, கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து அரசியலமைப்பு வாங்கியிருக்கீங்க, விமர்சனங்களின் மூட்டம் அப்படின்னு சொல்லுவானுங்க. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 35 சட்டத்தோட கார்பன் நகல் தான் உங்களுடைய 1947 சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது எல்லாமே எதிர்க்கிறாங்க. சரிங்களா. காந்தியர் அல்லாத அரசியலமைப்பு, இந்தியர் அல்லாத அரசியலமைப்புலாம் சொல்கிறாங்க. யானை அளவுன்னு சொல்கிறான். இது முக்கியமான வார்த்தை. அப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு விமர்சனங்கள். சரிங்களா. விமர்சனங்கள் தான் இது எல்லாமே. இது நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது நமக்கு இது தேவைப்படும். இப்போ உங்களுக்கு வந்து தேவைப்படாது, மெயின்ஸ் எழுதும் போது இது தேவைப்படும். சரி, ரைட்டு. அடுத்து வந்து இது மதசார்பற்ற அரசுன்னு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம நாடை சொல்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு யூனியன் தான், ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு இருக்கும், யூனியன் தான். மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். அதாவது வந்து 1976 42வது சட்டத்தின்படி இந்த முகவுரைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முகவுரை இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்லேயும் ஒரு முகவுரை இருக்குது. சரிங்களா. அந்த முகவரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற நாடுங்கிற வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா. அது சேர்த்துருப்பாங்க, அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். அப்புறம் நமக்கு வந்து வயது ஒரு வாக்குரிமை இருக்குது. அப்புறம் அது ஒற்றை குடியுரிமை இருக்குது, அவசர கால ஏற்பாடுகள் இருக்குது, 3 அடுக்கு அரசு நமக்கு இருக்குது. சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய அரசியலமைப்போட சிறப்பு நிகழ்வுகள். சரிங்களா. சிறப்பு இயல்புகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் 3 அரசுங்கிறது பஞ்சாயத்து ராஜ், அதாவது நகர்பாலிகா, கிராமப்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 73வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. கொண்டு வந்திருப்பாங்க. அது எங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அட்டவணையில் வந்து நகராட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. அது அடுத்ததில். சரிங்களா. இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. இந்த இடத்துல 72வது சட்டத்திருத்தம், 73வது சட்டத்திருத்தம். பஞ்சாயத்து ராஜுங்கிறது எத்தனாவது சட்டத்திருத்தத்தின்படி எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி அது வந்து கிராமப்பாலிகா, நகர்பாலிகாங்கிறது அதாவது நகராட்சிங்கிறது 74வது சட்டத்திருத்தம் அடுத்தடுத்து. சரிங்களா. 92லேயே 72வது சட்டத்திருத்தம். அதே மாதிரி அட்டவணையும் படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்பான் பரீட்சையில். சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல பரீட்சையில் கேள்வி கேட்பான். அடுத்து இப்போ தான் முகவரி வந்திருக்கோம், புக்குக்கு வந்திருக்கோம். இது புரியுதுங்களா? 2வது யூனிட் புரியுதுங்களா? ஓகேங்களா. ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இதெல்லாம் மேப்பு தான், மைண்ட் மேப்பு தான். உங்களுக்கு உள்ளலாம் எதுவுமே நடத்தலை. சரிங்களா. மைண்ட் மேப்பு தான், ஒரு இதில் பார்த்துருங்க. சரி, அடுத்து முகவுரை. முகவுரை அப்படிங்கிறது ஒரு புக்கு எழுதுகிறோம். ஸோ முகவுரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை தான். ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா ஒரு புக்குக்கான முன்னுரை. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, முகவுரைன்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்போட நோக்கங்கள் மற்றும் தத்துவத்தில் அறிமுகமாக சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த என்ஏ பக்கீல்வாலா முகவுரை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறான். இது பரீட்சையில் கேட்பான். என்ன கேட்பான்னா, இந்தியாவின் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பான். சரிங்களா. என்ஏ பக்கீல்வாலா அவர் தான் அது. சரிங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா 46ல் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த இந்திய அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு அடித்தளம் அமைந்தது. இந்த குறிக்கோள் தீர்மானம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பான். குறிக்கோள் தீர்மானம் வந்து 1946ல் ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 42வது சட்டத்திருத்தம் அவசர நிலை காலத்தில் முன்னுரையில் சோசியலிச, சரிங்களா, சோசியலிச மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு 3 சொற்களை வந்து சேர்த்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1977. இதெல்லாம் எக்ஸாமில் கேள்வி கேட்பான். சரிங்களா. புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த முகவரியில் இருக்கக்கூடிய வாசகங்கள் என்னென்ன வாசகங்கள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே கொஸ்டின் தான். சரிங்களா. நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது எல்லாமே கொஸ்டின் தான், நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை பிடிச்சிக்கணும். சரிங்களா. இதை வந்து பிடிச்சிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முகவரியில் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு பரீட்சையில் கேள்வி கேட்பான். இறையாண்மை,
49 வந்து பொதுநலவாய உறுப்பினர், இது எல்லாமே கொஸ்டின் கேட்போம் பரீட்சையில். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். எல்லாத்தையும் இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். முகவரியில் உள்ள முக்கிய வார்த்தைகள் பரீட்சையில் கேட்பான். சரி, அடுத்து சமதர்மம், இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை. சரிங்களா? மதச்சார்பின்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம், இது எல்லாமே அதில் இருக்குது. சரிங்களா? இந்த ஜனநாயகத்தில் 2 வகை தான், ஒன்று முடியாச்சு, இன்னொன்று குடியாச்சு, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 3 வார்த்தையும் சேர்க்கப்பட்டது அந்த குட்டி அரசியலமைப்பு சட்டம் தான். சரிங்களா? சமதர்ம, மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா இந்த 42ஆம் சட்டத்தை 1977 கொண்டு வந்தாங்க. இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்புடைய வழக்குகள், முகவுரையோடு தொடர்புடைய வழக்குகள் எக்ஸாமில் கேள்வி கேட்பான். முகவுரையோட தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன அப்படின்னா பெருவாரி யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி இந்தியா வழக்கு. என்ன சொல்லுது பெருவாரி யூனியன் வழக்குன்னா முகவுரை வந்து ஒரு அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை. சரிங்களா? பெரும்பாலும் எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? சொல்கிறாங்க. ஆனால் பாரதி ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா பாரதி அது இருக்குன்னு சொல்லுவார். அதுதான் வந்து கேசவானந்த பாரதி வந்து அரசியலமைப்பு, அந்த கேசவானந்த பாரதி வழக்கில் தான் வந்து அரசியலமைப்பு முகவரின்னு ஒரு பகுதி தான் சொல்லி, அதாவது முகவரி அரசியலமைப்பு ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எல்ஐசி இந்தியா வழக்கில் 95 முகவரி வந்து அரசியலமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கணும். பெருவாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. பெருவாரி வழக்கு பொறுத்த வரைக்கும் முகவரி வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதின்னு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசியில் அதை உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது சொல்கிறாங்க. ஸோ முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முன்சி என்ன சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முகவுரைங்கிறது வந்து நம்ம நீண்ட நாள் நனவுகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேஎம் முன்சி முகவுரைங்கிறது வந்து நம்ம இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசோட ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எர்னஸ்ட் பர்கர் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பரீட்சையில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிசியில். சரிங்களா? இது டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய தடவை பரீட்சையில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எர்னஸ்ட் பர்கர். சரிங்களா? எர்னஸ்ட் பர்கர். சரிங்களா? பர்கர் அதுதான் சாவி, பர்கர் அப்படின்னு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து தக்கூர் தாஸ் பர்காவாகிறவர் வந்து முகவுரை என்பது அரசியலமைப்பில் மதிப்புமிக்க பகுதின்னு சொல்லியிருக்காரு. ஹிதயதுல்லா, இந்த வார்த்தை இதையும் பரீட்சையில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரிங்களா? ஹிதயதுல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முகவுரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது, ஆனால் அது ஒரு பிரகடனத்தை விட மேலானது. இது பரீட்சையில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியும் டிஎன்பிசி கேள்வி, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டினை கவனமாக பார்த்துக்கணும். இது பரீட்சையில் கேட்பான். சரி, அடுத்து பாருங்கள். முகவரியோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று நீதி, இன்னொன்று சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் விளக்கி கொடுத்துருப்போம் அந்த இடத்துல எல்லாமே. சரிங்களா? இந்த 4 தான் வந்து முகவரியோட நோக்கங்கள். ஓகேங்களா? அதுதான் இந்த விளக்கி கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்போட முன்னுரைக்கு பின்னால் உள்ள அந்த கொள்கைகள் வந்து ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலேருந்து பெறப்பட்டது. இந்த பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947 அரசியலமைப்பு சபையால் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ குறிக்கோள் தீர்மானம் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த முன்னுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இது புரியுதுங்களா? ஓகே தானே? இது புரியுதுல? சரி, அடுத்து பாருங்கள். ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியிலும். ஸோ ஒன்றியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் வந்து இந்தியாங்கிறது ஒரு துணைக்கண்டம், நாடு கிடையாது. அது ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து துணைக்கண்டம். சரிங்களா? அதனுடைய ஒன்றியம் ஆட்சி பகுதியில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதேசத்தோட கூறுகள் வந்து ஃபஸ்ட்டு மாநிலம், யூனியன் பிரதேசம், இந்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள். சரிங்களா? இதில் தான் அந்த தாத்ரா, நாகர்வேலி, கோவா, டாமன் டையூ, சிக்கிம்லாம் வரும். ஸோ சட்டம் ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்தியா, அதாவது பாரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னா புதிய மாநிலங்களை அனுமதிக்கிறது அல்லது நிறுவுறது, அதை பற்றி சொல்கிறது 2ஏங்கிறது சிக்கிம் யூனியனுடன் இணைக்கப்பட வேண்டும், அது ரத்து செஞ்சுருப்பாங்க. 3ங்கிறது புதிய மாநிலங்களை உருவாக்குறது, இல்லைன்னா ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள், பெயர்களை மாற்றுறது 3வது சட்டம்.
4வது ஆர்டிகல் வந்து 1வது மற்றும் 4வது அட்டவணைகள் மற்றும் துணை தற்செயலான மற்றும் விளைவு விஷயங்களை திருத்துவதற்கு சட்டங்கள் 2, 3 கீழே உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆர்டிகல் 1, 2, 3 என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஆர்டிகலில் வந்து 1, 2, 3, 4 சரிங்களா. ஒன்று என்ன சொல்லுது, இந்தியாவை வந்து அதாவது பாரதங்கிறது மாநிலங்களோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுது, புதிய மாநிலங்களில் வந்து அனுமதிக்கிறது இல்லை நிறுவுறதை சொல்லுது. மூணாவது என்ன சொல்லுது, புதிய மாநிலங்களை உருவாக்குறது இல்லை ஏற்கனவே உள்ள மாநிலங்களோட பகுதிகள் எல்லைகளை பெயர்களை மாற்றுறதுன்னு சொல்லுது. நாலாவது இந்த 1, 2, 3 ரிலேட்டடாக பேசுறது, 2, 3 ரிலேட்டடாக பேசுறது, இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவோட மாநிலங்களோட உருவாக்கம், யூனியன் பிரதேசோட உருவாக்கம், இது சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். முதல்ல உருவாக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் சரிங்களா. ஆந்திர பிரதேசம் அதாவது மொழிவாரி அமைக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் தான் சரிங்களா. இதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ லாஸ்ட்டாக பிரிக்கப்பட்டது வந்து தெலுங்கானா, கடைசியாக பிரிக்கப்பட்டது தெலுங்கானா. அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 2014 பிரிச்சிருப்பாங்க, ஜூன் 1. சரி, அடுத்து பாருங்கள். இப்போ தற்போதைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மாநில மறுசீரமைப்பு குழுக்கள் இதுலேருந்து கொஸ்டின் பிடிப்பான் சரிங்களா. ஃபஸ்ட்டு தார் கமிஷன் அமைப்பாங்க. தார் கமிஷன் வந்து நீங்கள் வந்து மாநிலங்களை வந்து பிரிக்காதீங்க, அதாவது மொழி அடிப்படையில் பிரிக்காதீங்க, சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேவிபி குழு முதல்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் வேணான்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு, பொருளாதாரத்தை வந்து செழிப்பை மேம்படுத்தணும்னா நீங்கள் மொழிவாரி மாநிலங்களை பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து பசல் அலி கமிஷன் போடுவாங்க, அதாவது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கொண்டு வருவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ஒத்துருப்பாங்க. இவங்க சொன்னபடி மொத்தம் 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள் தான் பரிந்துரைக்கப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 7வது அரசியலமைப்பின்படி வழிவகுது சரிங்களா. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க பரிந்துரை சேர்ந்த 16 மாநிலங்களில் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்படும். இது பரிசீலனை கேட்பாங்க சரிங்களா. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியில் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒப்பந்தம் செய்ததிலிருந்து அது உருவாகுதில்லை, அமெரிக்கா போல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ரைட்டு, இதுதான் வந்து இந்த இதோடைய இது ஒன்றிய ஆட்சி பகுதியிலும். நாலு யூனிட் நடத்திட்டாங்க இப்போ வேணாண்ணே கான்ஸ்டியூஷனில். சரிம்மா, இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு கால் ரீட் பண்ணிக்கிறோங்க சார். ஓகேம்மா. ஸோ அடுத்து குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, இப்போ இந்த குடியுரிமைனா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நீங்கள் சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க. சிட்டிசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விஜய் வந்து அஜித் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ரேஷன் கார்டை கொண்டு போய் கலெக்டரேட்டில் கொடுக்க போவார் சரிங்களா. ஸோ அதுதான் அப்படின்னா அந்த குடியுரிமை இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம், அந்த நாட்டில் அவங்க வாழ தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் வந்து வாழ தகுதியானது தான் அந்த உரிமை சரிங்களா. அதுதான் வந்து குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு மீதான ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை சரிங்களா. அந்த மாதிரி கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு கீழே நம்ம வந்துடுறோம் சரிங்களா. ஸோ அது எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லப்படுறோம். ஆனால் இந்த குடியுரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிட்டிசன்னு சொல்லக்கூடிய குடிமகன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கான்ஸ்டியூஷனில் வரையறை செய்யலை சரிங்களா. வரையறை செய்யலை, இது ரொம்ப முக்கியமானது ஒருத்தம், இது முக்கியமான ஒன்று. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும் பகுதி வந்து 2ல் இருக்கும் சரிங்களா. பகுதி 2ல் இருக்கும். ஆர்டிகிள் வந்து சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். இந்த 5லேருந்து 11 வரைக்கும் ஆர்டிகிள் சொல்கிறதா வந்து குடியுரிமை சரிங்களா. குடியுரிமை அது பார்ப்போம். எப்படி குடியுரிமை இருக்குது, எப்படி குடியுரிமை பெறுறது, எப்படி குடியுரிமை சட்டம் என்னென்னங்கிறத பார்ப்போம். நம்ம எப்படிலாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கணும் ரைட்டாக. இந்தியாவில் பிறந்திருக்கணும். நம்ம இந்தியாவில் பிறந்தாவே நம்ம 5 வருஷத்துக்கு மேலே இங்கே வாழ்ந்தோம்னாவே, ஒரு குழந்தை பிறந்து 5 வயசுக்கு மேலே இங்கேயே இருக்குது அப்படின்னா அது வந்து குடியுரிமை கொடுக்கப்படும் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ரெட்டை குடியுரிமை பெற முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணணும் சரிங்களா. உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க, நான் ஃபாரினில் இருக்கனாலும் குடியுரிமையெல்லாம் கொடுப்பாங்க சரிங்களா. அதனுடைய அவங்களுடைய கலாச்சாரம், அந்த இயற்கை அமைப்பு அடிப்படையிலே வந்து இவங்க வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க சரி. அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான திருத்தங்கள் இதில் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு 55ல் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் 57, 60,
சரிங்களா, 85, 86 அப்படியே வரிசையாக பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. 2019ல் சிஏஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஏ இது பரீட்சையில் கேள்வி கேட்பான் உங்களுக்கு. இது ரொம்ப முக்கியம். பரீட்சையில் கேள்வி கேட்பான். சிஏஏ எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பான். சரிங்களா, குடியுரிமை திருத்த சட்டம் எந்த வருஷத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா 2019. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானு, வங்கதேசம், சரிங்களா, பங்களாதேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாத சிறுபான்மையினர்களுக்கு வந்து, சரிங்களா, சிறுபான்மையினருக்கு வந்து ஓட்டு கொடுத்துட்றான். அதாவது குடியுரிமை கொடுத்துட்றான், ஒற்றை குடியுரிமை கொடுத்துட்றான். அதுதான் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது. அதுதான் அங்கே உள்ளார போட்டிருப்பான். இது ரொம்ப முக்கியம். பரீட்சையில் கேள்வி கேட்பான், பிடிச்சிங்க. சரிங்களா, கேட்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 55 குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் 59ல் தான் அந்த குடியுரிமை சட்டம் போட்டிருப்பாங்க. இந்த குடியுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி வந்து குடியுரிமை பெறுறது, இழக்கிறது அப்படிங்கிறத விவரங்களை வந்து வழங்க இயற்றப்பட்டது தான் இந்த சட்டம். அப்போ எப்படிலாம் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு பிறப்பில், சரிங்களா. ரெண்டாவது நம்மளுடைய பரம்பரை, வம்சாவளி, சரிங்களா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாக நம்ம இருக்கிற அமைவிடம் நம்மளுடைய அதை இயற்கை மயமாக்கல் சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க 1955 சட்டப்படி. சரிங்களா, அதை சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ அப்பப்போ திருத்துறாங்க. இப்போ இதனுடைய அந்த வழிதோன்றல்கள் வந்து 2019ல் சிஏஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா, சரி, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அது சிஏஏனா. ஸோ அடுத்து வந்து இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆர்டிகிள் 15ல் பாரபட்சத்துக்கு எதிரான உரிமையை சொல்கிறாங்க. 16ல் சம வாய்ப்பு, சரிங்களா. 19ல் வந்து சுதந்திர உரிமைகள், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை 20-29 கொண்டு வரோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து இப்பயே சொல்லிட்டேன், இந்த இந்தியாவில் குடியுரிமை பெறதுக்கான 5 உரிமைகள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னேன். அதை சும்மா விளக்கி சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ குடியுரிமை எப்படிலாம் இழக்கலாம்? ஃபஸ்ட்டு குடியுரிமை எப்படி இழக்கலைங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, குடியுரிமை திறக்கிறத பற்றி சொல்லணும். சரிங்களா, திறக்கிறத பற்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நீக்கி வைக்கிறது எப்படி நீக்கம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய இறையாண்மையை பாதுகாக்கலை அப்படின்னா அவங்களோட குடியுரிமை வந்து பறிக்கப்படும். சரிங்களா, பறிக்கப்படும். இந்தியாவோட இறையாண்மையை வந்து அவங்க பார்க்கல, இது பண்ணலை அப்படின்னா நீக்கப்படும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றுட்டீங்கனாலும் நான் உங்களுடைய குடியுரிமை வந்து நீக்கப்படும். சரிங்களா, அதை சொல்லியிருக்காங்க. இந்த பறித்தல் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்புக்கு விரோதம், எதிரி நாட்டோட தொடர்பு, அப்புறம் வந்து 2+ ஆண்டுகள் சிறை, 7 ஆண்டுகள் வெளிநாட்டில் வசிப்பு, மோசடி, இந்த மாதிரி டைம்லாம் குடியுரிமையை பறிச்சிருவாங்க. இது ரொம்ப முக்கியம். 2+ ஆண்டுகள் சிறை அப்படின்னா உங்களுடைய குடியுரிமையை இழக்கப்படும். ரேஷன் கார்டுலேருந்து உங்கள் பேரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய வெளிநாட்டு குடியுரிமை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வந்து விசா இல்லாதமாக நிரந்தரமாக தங்குற வேலை செய்யக்கூடிய அந்த நிலம் இல்லாதது தான் வந்து உரிமைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வாங்குறது வந்து எளிது கிடையாது. அப்புறம் திறக்கிறது, ரத்து செய்கிறது, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு குடியுரிமை அப்படிங்கிறத. அது ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிட்டிசன்ஷிப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, குடியுரிமையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கவனமாக பார்த்துங்க, இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்டில் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அது சிஏஏவாக இருக்கலாம் மேபி. குடியுரிமை சட்டத்தை தான் எந்த வருஷம் கொண்டு வரதுன்னு கேட்பான். வேறு எதுவுமே கேட்க மாட்டான். உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டான். சரி, அடுத்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன், 1லேருந்து 4 வரைக்கும் பகுதி 1. சரிங்களா, 5லேருந்து 11 வரைக்கும் பகுதி 2 இப்போ சொன்னேன், ஒன்றியமும் ஆட்சி பகுதியிலும். அப்போ பகுதி 3 அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் பகுதி 3. சரத்து வந்து 12லேருந்து 35 வரைக்கும். சரிங்களா, இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்தியாவோட மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரிசையில் கேள்வி கேட்போம். இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்போம். சரிங்களா, இதுதான் இந்தியாவின் மனசாட்சின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மேக்னா கார்ட்டா, இந்தியாவின் மனசாட்சி, இது எல்லாத்தையும் சொல்கிறது இதுதான். குடிமக்களுக்கான அடிப்படை சுதந்திரங்களை உறுதி செய்கிறது இதுதான். சரிங்களா, மனிதர்களின் அரசாங்கம் இல்லை, சட்டங்களின் அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். இந்த அரசியலமைப்பு தான் நம்ம அந்த அடிப்படை உரிமை தான் என்ன சொல்கிறோம்,
மனிதர்களின் அரசாங்கம் இல்லை, சட்டங்களின் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சா சு 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 மா கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சா சா சு சு மா கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 54242 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 542 42 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 14லேருந்து 5 கூட்டினீங்கன்னா 18 வரும். 14 15 16 17 18. அப்போ என்னாச்சு? 1 2 3 4 5. அப்போ சாங்கிறது வந்து 5 குறிக்கும். சரிங்களா? சாங்கிறது 5 குறிக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. 5 ஆர்டிகிள் 14லேருந்து 18 வரைக்கும். அடுத்து வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது வந்து இந்த தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இங்கே 4 சொல்லியிருக்கேன் இல்லையா? 4 இல்லையே, தப்பாக இருக்கே. இங்கே பார்க்கணும். சுதந்திர உரிமை இங்கே இருக்குது. சா சு இந்த 2வது சு போயிட்டேன் அதுக்குள்ளார. சா சு சுதந்திர உரிமை கீழே இருக்கு பாருங்க. 19 20 21 22. அப்போ இது வந்து 4. அப்போ சொல்லிட்டேன் இது வந்து 5, இது 4. 5 4. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 2. அப்போ 5 4 2 சொல்லிட்டேன். 5 4. இந்த 2 சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24. சரிங்களா? அடுத்து ஒரு 4 வருது இல்லையா? இங்கே வாங்க. மத சுதந்திரத்துக்கான உரிமை. சரிங்களா? மத சுதந்திரத்துக்கான உரிமை அதுதான் 25 26 27 28. சரிங்களா? அது வந்து 5 4 2 4 2. அடுத்து 29 30 4 2. சரிங்களா? அப்புறம் இந்த 4 2 4 2 வருது இல்லையா? 4 2க்கு அப்புறம் 32. 5 4 2 4 2 3 2. இது வந்து அரசியலமைப்புக்கான பரிகாரங்கள் தேடும் உரிமை. சரிங்களா? சா சு 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 சா சு சு மா கா ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஷார்ட்கட்டு. சா சு சு மா கா ஆ 5 4 2 4 2 32 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. வளைச்சி கொடுத்துருப்பானுங்க. ஒன்று என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. இதை படிச்சுக்கோங்க நீங்கள். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பான். கவனமாக படிக்கணும். கொஸ்டின் கேட்பான். சொல்லிட்டேன். அந்த ஆர்டிகிள் எல்லாம் ஃபுல்லாகவே கேட்பான். பட்டங்கள் இது என்ன ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். 17 தீண்டாமை ஒழிப்பு என்ன அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இதெல்லாம் பரிசையில் கொஸ்டின் கேட்பான். தீண்டாமை ஒழிப்பு என்ன இதுன்னு கேட்பான் உங்கள்கிட்ட. நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு என்னன்னு கேட்பான். மறந்துடக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், மறந்துடக்கூடாது. தீண்டாமை ஒழிப்பு என்னன்னு கேட்பான். நீங்கள் சொல்லணும். 17 பட்டங்கள் ஒழிப்பு என்னன்னு கேட்குவான். 18. சரிங்களா? பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு 16. இந்த மாதிரி எல்லாமே சொல்லணும். ஒன்றும் இங்கே கொடுத்துருப்பான். சரத்தை எல்லாம் கொடுத்துருப்பான். நீங்கள் படிச்சுக்கணும். இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். கொஸ்டின் கேட்பான். அடுத்து இந்த இது எல்லாமே 19 20 21 22 எல்லாமே ஆர்டிக்கல் தான். நீங்கள் ஆர்டிக்கலை ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? எல்லா ஆர்டிக்கலும் ஒரு தடவை பார்த்துங்க. ஷார்ட் கட்டு நான் முதலே சொல்லிட்டேன். சா சு சு மா கா ஆ அது ரொம்ப முக்கியம். சா சு சு மா கா ஆ அது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஒரு அடிப்படை உரிமைகள் பகுதி 1. அடுத்து பகுதி 2ல் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஆர்டிக்கல் தான் கொடுத்துருப்பான். நம்ம முன்னாடி பார்த்தது தான். சமய சுதந்திர மத உரிமைகள் இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் 29 30. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 33 34 எல்லாமே சரத்தை கொடுத்துருப்பான். இந்த சரத்தெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது சரத்துன்னா ஆர்டிக்கல். சரிங்களா? விதிகள் சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து படிக்கணும். ஓகேவா? உட்காந்து படிக்கணும். படித்தா தான் புரியும். இதில் ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் தான் படிக்கணும் அதுக்கு. சரி, இந்த அடிப்படை உரிமைகள் மீதான விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்பான். சரிங்களா? இது கேட்பான். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்பான் அப்படின்னா அரசியலமைப்பை யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்தியாவின் இந்த அரசியலமைப்பை வந்து இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். சரிங்களா? B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா அரசியலமைப்புக்கு அந்த தீர்வு காணும் உரிமை, பரிகாரம் தேடும் உரிமை. சரிங்களா? அந்த 32 சொன்னேன் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார். இது பரீட்சையில் கேள்வி கேட்பான். இதுவே கேள்வி தான். இந்தியாவின் அரசியலமைப்பை வந்து இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு போடுறதுன்னு சொன்னது யார்? சரிங்களா? இதயமும் ஆன்மாவும் மற்றும் ஆன்மாவும் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்மாவும் அப்படின்னு யார் சொன்னாங்க கேட்பாங்க. இதயம் மற்றும் ஆன்மான்னு யார் சொன்னாங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா?
முப்பத்தாறு பக்கம் நடத்தியாச்சு. இது வரைக்கும் ஓகேங்களா? புரியுதுங்களா?